அல்ல. சந்நியாசி ஆயிட்டானா பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா என்பதை பொறுத்தும் அல்ல. பெருமானுடைய திருவடிகளில் ஆசை ஏற்பட்டு விட்டால் அப்ப எந்த ஆசிரமுமே ஆசை இல்லாத ஆசிரமம்தான். கிரகஸ்தனாவே இருக்கலாம், இல்லறத்திலே இருக்கலாம். ஆனா பெருமான் திருவடிகள்ல ஆசை, மற்றத்தில் ஆசை குறைச்சுட்டே வந்துட்டார். அதுல நிராசை வைராக்கியம் ஏற்பட்டதனால் அப்ப இல்லறத்தில் இருந்துட்டே மோட்சத்துக்கு போலாம் இல்லையோ. அதுதான் பிரம்மா விளக்குகிறார். பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதஸ்ஸ ஆஸ்தே சஹஷட் சபத்னஹ கிருஹாஸ்ரமஹ கின்னு கரோத்யவத்யம். யார் ஒருத்தன் புலன்களை வெற்றி கொண்டானோ அவனை இல்லறம் ஒரு துன்பமும் படுத்தாது. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இல்லறத்தில் இருந்திருக்கா. அவள் அந்த புலன்களுக்கு வசப்பட்டுட்டாளா, பெருமாள்கிட்ட ஆசை இல்லாமல் இருந்துட்டாளா? அதே புலனுக்கு வசப்பட்டுட்டா அவன் காட்டிலே இருந்தாலும் இன்பமா இருக்க போறதில்லை, எங்க இருந்தாலும் அவனுக்கு துன்பந்தான் படுத்தும். பின்ன எங்க ஆசை வேணும்? அத்தேதி துர்காஸ்ரித ஊர்ஜிதாரீன் க்ஷீணேஷு காமம் விசரேத் விபஷ்சித் துவந்து அப்ஜநாபாங்கிரி சரோஜ கோஷ துர்காஸ்ரித நிர்ஜித ஷட்சபத்னஹ. 6 பேரை ஜெயிக்கணும். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள். இந்த 6 பேரை ஜெயிச்சுடு. ஒரு மதுளுக்குள் நீ உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஏதந்த மதுள்? துர்காஸ்ரிதா அப்ஜநாபாங்கிரி சரோஜ கோஷ துர்காஸ்ரிதா. துர்கம் துர்கம்னா மதுள். தண்ணீராலே துர்கம், மலையாலே துர்கம், ஜலதுர்கம், கிரி துர்கம், இன்னும் பல மதுள்கள் அகழிகள்லாம் அந்த நாள் கட்டி வைப்பா பாருங்க. அதை போல நாமும் மதுளுக்குள்ள இருக்கணுமா. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளே மதுள், அதுவே காப்பு. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வாருடைய போச்சரம். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. திருவேங்கடத் தெம்பெருமான் ஏழுமலை அப்பன், அவனுடைய திருவடிகளே தான் நமக்கு பெரிய மலை. அதுதான் அரண், அதுதான் கிரிதுர்கம், ஜலதுர்கம், வனதுர்கம். காட்டு அரண் அதே, தண்ணீரரண் அதே, மலையரண் அதே. எந்தவித அரணும் திருவேங்கடவனுடைய திருவடிகளாகத்தான் இருக்கும். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி முழுவதும் திருவேங்கடத்தெம்பெருமானுக்காகவே அமைத்தார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூடு ஒடிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே திரதம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே குலதொலடியேன் உன பாதம் கூடுமாறு கூறாயே. இதுல ஓரோரு பாட்டிலையும் பெருமானுடைய திருவடியோடு எப்ப சேர்வோம் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டு கூட்டுண்டே இருப்பார். குலதொலடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. ஆவா என்று நீ என்னை ஆராய வேண்டும். கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல்லசுரர் குறவெல்லாம் சீராவெறியின் திருநேமி வலவா தெய்வக் கோமானே சேரார் சினை தாமரை செந்தி மலரின் திருவேங்கடத்தானே. ஆரா, என்னுடைய ஆறாத அன்பு இருக்கிறதே, எப்போது உன் திருவடியோட கூடுவோம் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்னும் பிரார்த்தித்தார். அண்ணலே உன் அடிசேர அடியேற்காவாவென்னாயே, உன் அடிசேர வேண்டும், உன் திருவடிகளோட கூடணும். இன்னைக்கு திருவேங்கடத்துல சேவிக்கு போனேன்னு வச்சுங்கோ, நேர பெருமாள் சன்னதிக்கு போறோம், சேவிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா அதை தவிர அங்க சேவிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? ஒரு இடத்தில் உயரமான மலை, படிக்கட்டு ஏறி போகணும். அந்த மலைக்கு மேல் 2 திருவடிகள் உள்ளன. ஏழுமலையப்பனுடைய 2 திருவடி தாமரைகள், ஸ்ரீனிவாச பெருமாளுடைய 2 திருவடிகள். இது எதுக்கு இந்த இடத்துல எழுந்துருளை பண்ணியிருக்கா தெரியுமா? பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்குறார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். சுவாமி புஷ்கரணி கோனேரி, ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி. அதன் கரையில தான் ஆதி வராக பெருமாளுடைய சன்னதி. சுவாமி புஷ்கரணியில நீராட வேண்டும், பக்கத்துல வராக பெருமாளை சேவிச்சுக்கணும், அப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாளை போய் சேவித்து கொள்ள வேண்டும். ஆகாயத்தில் வைகுந்தத்திலேருந்து திருவேங்கடமுடையான் கீழே இறங்குறாரோ இல்லையோ, அப்ப முதல்ல அவர் திருவடியை வச்ச மலைக்குன்று இதுதான். இந்த இடத்துல இறங்கி விட்டு தான் அப்புறம் கீழே போய் நின்று இப்ப சேவை சாதி. கீழே நான் சொல்றது மலைக்கு மேல தான். அந்த மலைக்கு மேல இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் உயரத்தில் இருக்கு. அதுக்காக தெரிவிக்கிறேன் இப்போ. அப்ப இந்த திருவடி தாமரைகளை எப்போது அடைவோம்? ஸ்ரீனிவாச பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறார்? தன்னுடைய வலது கையாலே திருவடியை காட்டி இடது கையாலே முழங்கையில் வைத்து காட்டுகிறார். இந்த திருவடியை பற்றினா என்னால் உன்னுடைய சம்சாரமாகிற பெருங்கடலை முழங்கால் அளவு வத்தடித்து கொடுக்கிறேன். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பெற்றொழிந்தேன். இதுவரைக்கும் ஏதோ உறவு உற்றார்னு நோயோடே பட்டு விட்டேன்.
இப்போதுதான் உன் திருவடிகளை தெரிந்து கொண்டேன், நல்கியால் என்னை கொண்டருளே என்று திருமங்கியாழ்வாருடைய பாசம். நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உனக்கு முன்னே படியாய்க் கிடக்க வேண்டும், உன் திருவடிகளுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப யாராக இருப்பினும் பெருமானுடைய திருவடிகளை அரணாக கொண்டு விட்டால் இல்லறமும் துன்பப்படுத்தாது, எந்த அறமும் துன்பம் கொடுக்காது. எங்கிருந்தாலும் மற்றதில் ஆசையை ஒழித்து விடலாம். மற்றதில் ஆசையை ஒழித்து பெருமானிடத்தில் ஆசையை வளர்த்துனுட்டோம்னால் நம்ம எந்த கஷ்டமான இடத்துல இருந்தால் கூட அது நம்மை காப்பாற்றியே கொடுக்கும். பெருமானுடைய திருவடிகளை அரணாக கொள்ளாமல், அதை ஒரு மதிலாக கொள்ளாமல் நாம் ரொம்ப ஜாகிரதையான மதிலுக்குள்ளே இருந்தால் கூட அது நம்மை கைவிட்டு விடும். அப்போ பிரம்மா சொல்கிறார், நீ நன்கு நாட்டை ஆழ்வாய், கல்யாணம் பண்ணி கொல், குழந்தைகளையெல்லாம் நன்கு பெறலாம். ஆனால் பெருமான் திருவடிகளே உனக்கு ஒரே பொருள், ஒரே நிதி என்று அதிலே இருப்பாய். எழுந்திரு பிள்ளாய், பிரியவ்ரதா, நாட்டுக்கு போ, மேலே பிரஜைகளை உற்பத்தி பண்ணு, இந்த நாடை பூலோகத்தை 7 பங்காக பிரிப்பாய், 7 தீபங்கள் ஆகட்டும் என்று பிரம்மா ஆணையிடுகிறார். இனி 7 தீபங்களை பார்க்க வேணும்.